இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். ஹாப்பி மதர்ஸ் டே. ଆଜି மதர்ஸ் டே. ମୋର ଝିଅ ବୋଉக்கு ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் କରୁଛନ୍ତି. நீங்கெல்லாம் சாப்பாட்டில் வந்து இலை போட்டு சமைச்சு பார்த்துருக்கீங்களா? இலை போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கோம். ஒரு இலையை போட்டு நாங்கள் சமைப்போம். அந்த இலை வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக வரும். இந்த வேற எந்த அரிசி கூடவும் ஒரு இலை போட்டுட்டு நம்ம சாப்பாடு செஞ்சோம்னா, நீங்கள் வெளியே இருந்து பார்க்கும்போது நம்ம வீட்டில் பிரியாணி செய்வாங்கள்ல பாஸ்மதி ரைஸ், அந்த சேம் ஸ்மெல் வரும். அந்த இலை தான் போட்டு நாங்கள் பண்ணுறோம் ஒரிசால. போட்டிருக்க அரிசி வந்து ரொம்ப குண்டு குண்டா இருக்கும்ல, அந்த அரிசி தான். இலை பாருங்க நாங்கள் போட்டிருக்கோம். இந்த இலையோட பேர் வந்து அன்னபூர்ணா இலை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னபூர்ண ପତ୍ର. ଏ ପତ୍ର ପକେଇକି ଆମ ରୋଷେଇ କରିବା ଟାଇମ୍ର ଭାତର ବାସମତି ସ୍ମେଲ୍ଟା ଆସିବ. ଓଡ଼ିଆ ଲୋକକୁ ସବୁ ଜାଣୁଛି, ଆମ தமிழ்நாட்டில் செம்தி நெய். ସେଇଟା போய் ମୁଁ கிளியர்லி கவுச்சு. இந்த இலை வந்து நம்ம செடியில் இங்கே இருக்கு பாருங்க தோட்டத்தில். ஒரே ஒரு இலை மட்டும் போட்டால் போதும். நான்வெஜ் செய்யும்போது ஜீரா ரைஸ் இல்லைன்னா நீங்கள் பிரியாணி மாதிரி செய்யணும்னு நினச்சிங்களேன்னா இந்த இலை வந்து ஒன்று கட் பண்ணி போட்டுட்டோம்னா போதும். நீங்கள் பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி வரும். உங்கள் வீட்டில் எங்கன்னா இருந்ததுன்னா சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இதுக்கு என்னன்னு பேர் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ சிக்கன் தான் பண்ண போகிறேன். அந்த ரைஸ் வந்து அன்னபூர்ணா பத்திர போட்ட ரைஸ் இருக்குல்ல, அதுக்கு கூட சிக்கன் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து சிக்கன் எடுத்துன்னு வந்தது. கடுகு எண்ணெய் போட்டிருக்கேன். நான் 2 ಲ್ಯಾಂಗ್ವೇಜ್లో சொல்கிறேன், ஏன்னா என்னோட ஸ்டைலில் இது சிக்கன் பண்ணியிருக்கேன். ଆଉ ସୋରିଷ ପକେଇକି କଞ୍ଚା ଲଙ୍କା, ଗାର୍ଲିକ୍ ଟିକେ ବୋଲ ଛିଞ୍ଚିକି ପକାଇବା ପାଇଁ ଦରକାର. ପାନମୁରି ଟିକେ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର. 4 ପିଆଜ ପକାଇ ଦେଉଛି ମୁଁ ସୋରିଷ ତେଲରେ. எண்ணெயில் வந்துட்டு ஒரு பச்சை மிளகா, ஒரு 4 பூண்டு வந்து நல்லா இடிச்சிட்டு போடணும். அதை போட்டுட்டு எண்ணெயில் நல்லா ஸ்மெல் வந்த உடனே வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் நம்ம கட் பண்ணி போடணும். 4 வெங்காயம் போட்டுட்டு, இது வந்து என்னோட ஸ்டைலில் நான் சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன் அந்த சாப்பாட்டுக்காக. நாங்கள் வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே வந்து பொக்காலம் பார்த்த சாப்பாடு, தண்ணி ஊற்றி சாப்பாடு அது மாதிரி தான் சாப்பிட்ருன்னு இருக்கோம். சரி, பசங்களுக்கு இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி பண்ணி கொடுக்கலாம். இன்றைக்கும் வெயில் பயங்கரமாக இருக்குது, இருந்தாலும் சிக்கன் கிரேவி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். ପିଆଜ ଭଲ ଫ୍ରାଇ ହୋଇଗଲା ଟାଇମ୍ରେ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ୍ ପେଷ୍ଟ ପକାଇକି ଗୋଟେ ଟମାଟର ପକାଇକି ଭଲ ଫ୍ରାଇ କରିଛି. ତାପରେ ଟିକେ ମିର୍ଚି ପାଉଡ଼ର, ଟିକେ ଗରମ ମସଲା ପାଉଡ଼ର, ଟିକେ ଧନିଆ ପାଉଡ଼ର, ଜୀରା ଗୁଣ୍ଡ ଟିକେ. வெங்காயம் நல்லா வதங்கினோடனே தக்காளி ஃபுல்லாக குழஞ்சிட்ட உடனே 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட்ரு போட்டிருக்கேன். தனியா பவுட்ரு, நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஜீரக பவுட்ரு, கரம் மசாலா. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த வெங்காயம் ஃபுல்லாக நல்லா குழஞ்சிடணும். தேங்காயெலாம் எதுவும் போட வேணாம் இதில். அதனால் ஏன்னா நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இதில் வந்து குழம்புல வந்து வேறு தேங்காயெலாம் இல்லாமல் நார்மலாக வெங்காயம் பேஸ்ட்லேயே வந்து குழம்பு செய்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க வெங்காயம் நிறைய போட்டால் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும்னா, அப்படி இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். ஃபுல்லாகவே நல்லா வதங்கிடணும். ପିଆଜ ଭଲ ସିଝିବା ପାଇଁ ଦରକାର. ଦେଖନ୍ତୁ ପିଆଜ ஃபுல் பேஸ்ட் ହୋଇଗଲା. ମୁଁ ଗ୍ରାଇଣ୍ଡ କରିକି ପକାଇନାହାନ୍ତି. நம்ம கிரைண்ட் பண்ணி வெங்காயத்தை போட்டோம்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எண்ணெயிலே வேக வச்சிங்களேன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு நீங்கள் செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் அதை மாதிரி யூஸ் பண்ணிங்களேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபுல்லாக வெங்காயம் ஃபுல்லாக குழஞ்சிச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு. அதை வந்துட்டு அந்த சிக்கன் இது கூட இப்போ சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணணும். हल्दी लूण पक्की रखुச்சுன்னா சேட்டை மிக்ஸ் କରିବା ପାଇଁ ଦରକାର. இங்கே பாருங்கள், நான் சாப்பாடு செஞ்சுன்னு இருக்கேன். வெளியே வெயில் எப்படி இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக நிற்கவே முடியாது, அந்த அளவுக்கு அனல் காற்று. ஆல்ரெடி நைட் வந்து ஃபுல்லாக மழை, ஒரு சைக்கிள் மாதிரி திடீர்னு காற்றடிக்க ஆரம்பித்த உடனே எங்கள் வீட்டில் வந்துட்டு எல்லாமே பவர்ஃபுல்லாக கட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சோலார் போட்டிருக்கோம். சோலாரோட இதுவும் இந்த இதுவும் கம்மியாகிட்ட உடனே பசங்களால் தூங்கவே முடியல. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளே கரண்ட் வந்துச்சு. உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு கட் பண்ணி சிக்கன் கூட போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். சிக்கன் வந்து உடனே போட்டுட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டோம்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மசாலா வந்து சிம்மில் வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு சிக்கனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். आलू पकाइकी ଭଲ ମିକ୍ସ କରିଛି। ଚିକେନ୍ ସିମ୍ରେ ରଖିକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଗରମ ପାଣି ପକାଇକି கிரேவி କରିବା ପାଇଁ நான் ஆல்ரெடி வீட்டில் ஒரு மசாலா பண்ணியிருக்கேன்ல, அந்த மசாலாவும் நான் இது கூட யூஸ் பண்ணியிருக்கேன்। ମୁଁ ଘରେ ଗୋଟେ ମସଲା କରିକି ରଖୁଛନ୍ତି ଚିକେନ୍ ମସଲା ଟାଇପ୍ର ଗରମ ମସଲା, ସେଇଟା ବି ପକାଇକି ଭଲ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର। ତାପରେ ଗରମ ପାଣି சைட் பை சைடில் கரம் କରିକି ரக்குச்சு। சுடு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன்ல, அதை ஊற்றிட்டு நம்மளுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு கொதிக்க வைக்கணும்।
ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் மீடியமாக கிரேவி மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நாங்கள் மதியம் சாப்பிட்றதுக்கும் யூஸ் பண்ணிப்போம். நைட்டு ரொட்டிக்காகவும் கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் பண்ணேன். இன்னைக்கு வந்து மதர்ஸ் டே. இன்னைக்கு தான் ஸ்டேட்டஸ் வைக்கணும், இன்னைக்கு தான் ஃபோட்டோ போடணுன்றது இல்ல. நீங்க நெறைய பேர் வந்து என்னோட அம்மா என்ன பாசமா பார்த்துப்பாங்க, எங்க அம்மா இப்படி பண்ணுவாங்க, எங்க அப்பா அப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேரேஜ் வந்துட்ட உடனே கூட நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட எப்ப பாரு அத பத்தி சொல்வோம். அவங்க அப்பா அம்மா, நம்ம அப்பா அம்மா நம்மள பார்த்த மாரி தான் அவங்க அப்பா அம்மாவும் அவங்கள பார்த்துருப்பாங்க. அது நம்ம வந்து மறந்துடுறோம். அவங்க அப்பா அம்மாவ பத்தி எப்ப பாரு அவங்க கிட்ட நம்ம குறை சொல்றோம். அவங்களுக்கும் அந்த அப்பா அம்மா பாசம் இருக்கும்ல, மனசுல இருக்கும்ல. என்னோட அப்பா அம்மாவ பத்தி இவ்ளோ குறை சொல்றாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு அப்பா அம்மா நல்லவங்களா இருந்து ஒரு பையன நல்லா வளர்க்கலன்னா, அந்த பையன் வந்து எப்படி ஒய்ஃப நல்லா பார்த்துக்க முடியும்? நல்ல அப்பா அம்மாவா இருக்கிறதால தானே அவங்க பையன் வந்து நம்மள நல்லா வச்சுக்கிறான். அப்போ நம்ம மாமியார், மாமனாருக்கு நம்ம வந்துட்டு தேங்க்ஸ் சொல்லணுமே தவிர, அவங்கள குறை சொல்லக்கூடாது. சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பசங்க சாப்பிட போறாங்க. வாழை இலையில தான். நான்வெஜ் செஞ்சவன பாருங்க நான் சொன்ன மாரி, அந்த சாப்பாட்டுல வந்து அந்த இலை இருக்கு. அந்த இலை வந்து சாப்பாடு போடும்போது வந்து எடுத்துருவாங்க. ஆனா சாப்பாட்டோட கலர் எதுவும் மாறாது. கிரீன் கலர் ஆவாது. ஆனா அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பர்வா இருக்கும். எங்கேயாவது இந்த இலை கிடைச்சதுன்னா, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரிசால வந்து அது பாயாசத்துல போட்டு யூஸ் பண்ணுவாங்க. எங்களோடது சாலடு ப்ளஸ் மீனோட முட்டை இருக்குல்ல, அது இது பண்ணியிருக்காங்க. சிக்கன் குழம்பு, அப்பாக்காக செஞ்ச பாவக்காய் இருக்கும். அப்புறம் கீரை இருக்கும் அப்பாக்காக செஞ்சது. அப்புறம் பீர்க்கங்காய் இருக்குல்ல, அது நெருப்புல வச்சு சுட்டுட்டு, அத கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு, அது கூட பச்சை மிளகா, பூண்டு வச்சுட்டு, உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தொட்டுன்னு சாப்பிடுவாங்க. அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து ஒரிசால இந்த வெயிலுக்கு சமாளிக்கிற அளவுக்கு அவங்களோட சாப்பாடு இருக்குமோ, அந்த அளவுக்கு தான் அவங்களோட மசாலா எல்லாம் அதிகமா சேர்க்காம சாப்பாடு செய்வாங்க. என்னோட இந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு புடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட ଚ୍ୟାନେଲ୍ ସବସ୍କ୍ରାଇବ୍ பண்ணுங்க. ଆମ ଓଡ଼ିଶାର ଲାଇଫ୍ ଷ୍ଟାଇଲ୍ କେମିତି ଅଛି ସବୁ ମୁଁ ଅପଡ଼େଟ୍ କରୁଛି. ଆପଣମାନଙ୍କୁ ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ, କମେଣ୍ଟ କରନ୍ତୁ, ஷேர் କରନ୍ତୁ. ଆମ ଚ୍ୟାନେଲ୍କୁ சப்ஸ்கிரைப் କରନ୍ତୁ. இன்னைக்கு வந்து சென்னை மேட்ச்ன்றதால என்னோட பொண்ணோட bowling ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேங்க் யூ.